பரமசிவம் பாத்திமாங்க. ஆக்சுவலி அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் மூவி. ஆக்சுவலி இது ஒரு நல்ல வில்லேஜ் சப்ஜெக்டான மூவியா தெரியுது. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாரி. அதாவது காசு கொடுத்து மதம் மாறுறது அப்போ ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு விஷயமா இருந்தது. அந்த ஒரு விஷயத்த கான்செப்டா வச்சு, இல்ல எல்லா தெய்வமும் ஒண்ணுதான், நம்ம வழிபாடுகள் வேணா டிஃப்ரெண்ட் ஆகலாமே தவிர, ஆனா கடவுள் ஒண்ணுதான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கோம். ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஆக்சுவலி இது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு வந்து சிட்டி பசங்களுக்கு எக்ஸப்டடான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு வில்லேஜா யோசிக்கும் போது அதனால எங்கேஜ் ஆச்சு. ஒரு சினிமாக்காரனா தாண்டி ஒரு ரசிகரா வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுக்குறோம்னா ஒரு 2 மணி நேரம் வந்து அந்த படம் பார்த்ததுல ஏதாவது ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த படத்தை வந்து இந்த பரமசிவன் பாத்திமா கொடுத்துருக்கு. இயக்குனர் இசக்கி கர்மன் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. என்னன்னா 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா போட்டு படத்தை எடுக்கிறாங்க. இப்போ படம் வந்து இப்போ பேர் சொல்ல விரும்பல, ஒரு படம்லாம் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் ரொம்ப வெறுப்பாயி 2.5 மணி நேரம் எங்களால உட்கார முடியலன்றான். அடிக்கிற வெயில வந்து என்டர்டைன்மெண்ட் தான் வந்து சினிமான்றது. 300 கோடி ரூபா 400 கோடி படம் பட்டு பெரிய பெரிய நடிகர் படங்கள்லாம் ஃபிளாப் ஆகி உள்ள உட்கார முடியல. கதை இல்ல, ஒன்றும் இல்ல. சும்மா ஆர்டிஸ்டோட முகம் இருக்கே தவிர அங்க கதை இல்ல. ஆனா வந்து இன்னைக்கு விமல் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு நடிகர், நிறைய படங்கள் கெட்டு கொடுத்துருக்காரு. இந்த பரமசிவன் பாத்திமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமசிவனை வந்து விமல் பண்ணியிருக்கிறாரு. பாத்திமா வந்து யார் கண்ணன் டைரக்டரோட பொண்ணு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹீரோ வந்து அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இல்லை காமெடின்னு பெருசாக நம்ம சொல்கிற மாதிரி காமெடி எல்லாம் சீரியஸாக ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு பார்க்கும்போது பயங்கர ஒரு பரபரப்பாக வர்ற மாதிரி தான் வந்துட்டு காமெடிங்கிறது வந்து சொல்கிற மாதிரி இல்லை. பரமசிவன் பாத்திமா ரோகிணி தேட்டரில் ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்தோம். ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நல்லா கிளாப்ஸ் பண்ணி விசில் அடிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து ரொம்ப எல்லாரும் ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நன்றி. இது வந்து இதான் ஒரு பேய் படம். இது வந்து அதனால ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் சாங்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நிறைய இடத்துல காமெடி இடத்துல வந்து சிரிச்சாங்க, கிளாப் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் சாங்ல எல்லாருமே ரொம்ப இந்த படம் மதங்களை பற்றி சொல்லிடுறாங்க. இது அதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை. இது வந்து நம்ம டைரக்டர் அவங்க ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக இது வந்து ஒரு காதல் படம் தான் சொல்ல முடியும். காதல் படம், ஒரு பேய் படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக. அடுத்து தேசிங் ராஜா 2 படம் ஆகுது. அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது. அது முழுக்க காமெடி படம். அதான் பேய் கண்ணுக்கு தெரியுதுன்னா இது ஒரு மாதிரியான பேய் படம்.